Hi everyone. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தா எக்ஸசைஸ் 5.1ல் ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம். ஓகே, அதே அந்த ஃபிஃப்த் சம்மில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாடல் தான். சரி, வாங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாடிலேட்டல். ஓகேங்களா, ஊஸ் வெர்டிசஸ் 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா பாருங்க, 4 பாயிண்ட்ஸ் ஆர் கிவன். ஓகே, தென் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அதோட ஏரியா எப்படி ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ லாஸ்ட் சம்மில் பார்த்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், கிராஃபில் போட்டு இதை வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறமா சம்மை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட் என்ன இருக்குது, 9,0 ஆக்சுவலாக இங்கே 9 இருக்குதுன்னு வச்சுக்கலாமா, -8. ஓகே, ஸோ 9,0 ஆரிஜன் தானே. ஸோ அப்போ இது மேலே பிளாட் ஆகிடுமா நமக்கு. ஸோ -9,0 ஸோ இங்கே பிளாட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -8, +6. ஸோ -8, +6னால் எங்கே இருக்கும், மேலே இருக்க போகுது. ஓகேங்களா, ஸோ மேலே. ஸோ இங்கே இருக்குது -8, கிராஃபில் இங்கே 6 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது -8, +6. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -1, -2. ஸோ -1. ஸோ இங்கே -1, -2 இருக்கிறதா கன்சிடர் பண்ணிடலாம். ஸோ -1, -2. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, -6, -3. ஸோ -6 நம்ம கன்சிடர் பண்ணலாமா, -6, -3. ஸோ இதுக்கு நேராக ஸோ என்ன வரப்போகுது, -6, ஒன் செகண்ட். ஸோ -6, -3. ஓகேங்களா, சரி. ஓகே, இப்போ இதை ஜாயின் பண்ணுற மாதிரி பார்க்கலாமா. இதை ஜாயின் பண்ணால் இங்கே ஒரு லைன் ஜாயின்ட் ஆகுதா. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே, ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு குவாடிலேட்டர் ஷேப் கிடைக்குதா. ஓகே, இப்போ பாருங்கள் அது ஆர்டராக இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 9,0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 8,0. ஓகே, நெக்ஸ்ட்டு 1. நமக்கு எங்கே போகுதுன்னா கிளாக் வைஸில் போகுது. ஸோ நம்ம அந்த மாதிரி எடுக்கக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ ஆன்டி கிளாக் வைஸில் எடுக்கும் போது எனக்கு யார் ஏ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக வரப்போகிறது பாருங்கள். ஏ வந்து -9, பி யாராக இருக்க போகிறாங்க, -6, -3. சியோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தா -1, -2. அண்ட் தென் டி என்ன பாயிண்ட் இருக்க போகுது நமக்கு, ஸோ -8, -6. ஓகேங்களா, ஸோ ஒரு முறை கிராஃபை போட்டு செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணிவிட்டு சம் என்ன பண்ணுங்கள், சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏரியாவோட ஃபார்முலா தெரியுமா. எஸ், A = 1/2 ஆஃப் x1, x2, x3, x4, x1. ஸோ நெக்ஸ்ட்டு y1, y2, y3, y4, y1. ஓகேங்களா, இது ஃபார்முலா. ஸோ அப் டு டவுன் இது நமக்கு தெரிஞ்ச நார்மல் தான். ஸோ ஓகே, இதில் வேல்யூ சப்ஸ்டியூஷன் பண்ணிவிடுங்க. ஏவோட பாயிண்ட் என்ன, -9, நெக்ஸ்ட்டு -6, -3. நெக்ஸ்ட்டு -1, -2. நெக்ஸ்ட்டு -8, 6. ஃபஸ்ட்டோட ரிப்பீட்டேஷன் -9, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிபிள். ஸோ ஓகே, 9 3s வெளியே அந்த 1/2 அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் into minus ப்ளஸ் 9 3s 27, minus into minus ப்ளஸ் 6 2s 12, minus into plus minus 6 1s 6, 0. ஸோ 0 into anything 0 தான். ஸோ மைனஸ் ஆஃப். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், டவுன் டு அப். ஓகேங்களா, ஸோ 0 to 6. சரி, ஓகே, 0 to 6 0, 3 1s minus into minus plus 3, minus into minus plus 8 2s 16, 9 6 54, மைனஸ். ஓகேங்களா, சரி, ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 ஆஃப், இங்கே என்ன இருக்குது, 12ல் 6 போச்சுன்னா ஒரு 6, 27ல் 6 ஆட் பண்ணால் 33. ஸோ 33 மைனஸ் ஆஃப். ஸோ இங்கே என்ன இருக்குது, 6 ஒரு 3 and 16 ஆட் பண்ணால் 19. ஸோ -54. ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது என்ன வரும், இது 4 ஆகிடும், இது 14. 9 - 14 5, 4 - 1 3. ஸோ பிக்கர் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ -35. ஸோ -35. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் வந்து வெளியே ரிமூவ் பண்ணிடலாமா. 33 மைனஸ் அண்டு மைனஸ் ப்ளஸ் 35. ஓகேவா, ஸோ 33 ஒரு 35 ஆட் பண்ணாச்சு, நமக்கு என்ன கிடைக்க போகுது, 68. ஸோ அப்போ என்ன வரப்போகுது, 1/2 ஆஃப் 68. இந்த ப்ராக்கெட்டோட நேம் என்ன, மல்டிபிள். ஸோ மல்டிபிள் 1/2. 68ல் பாதி என்ன இருக்கும் எனக்கு, 34. ஸோ 2 3s 6, 2 4s 8. ஸோ 34 ஸ்கொயர் யூனிட். ஓகேங்களா, ஸோ தமிழில் 34 சதுர அலகு இல்லை அலகுகள். ஓகேங்களா, ஸோ ஏரியாவோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா, அவ்வளோதாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ.